ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச இரு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் அதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். வண்டி வாகன விஷயத்திலே அதிக விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? இன்றைய காலகட்டத்திலே டெய்லி பேப்பரை பார்க்குறோம். எத்தனையோ வழிகளில் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக இறப்புகளையும் உடல் ஊனங்களையும் நாம் அன்றாடம் தினந்தோறும் நாளிதழ்களிலே படிக்கிறோம், பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விபத்துக்கு காரகனும் பாவகமும் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த இடங்களை அது குறிக்கும். இப்போ எல்லோருமே விபத்துக்களை சந்திப்பதில்லை. அப்போ எல்லோரும் சந்திக்கிறாங்களா? இல்லை. குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் சந்திக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வாரம் ஒரு அடிபட்டால் அடுத்த வாரம் அதே இடத்துல அதே பாகத்தில் அடிபடும். அப்போது வண்டி வாகனங்கள் என்ற விஷயத்திலே அதிகமான விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஜாதகம். வாரத்தில் ஒன்று, மாதத்தில் ஒன்று, 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வருஷத்தில் ஒன்று இடிச்சுக்கிட்டே இருப்பான், ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருப்பான், கையோடையும் காலோடையும் ஏதோ ஒரு ஊனம் உடம்புல. இந்த மாதிரியான ஜாதகங்களும் நிறைய உண்டு. இது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? ஜாதக நிலைகளிலே எந்த நிலைமையில் இருந்தால் ஜாதகம் எந்த நிலைமையில் இருந்தால் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது லக்னத்திற்கு 4ஆம் வீட்டதிபதி யாரோ, 4ஆம் பாவகம் எதுவோ, அந்த பாவகமும் அந்த ஒரு காரகமும் எந்த நிலைமையிலே ஒருவருடைய ஜாதகத்திலே நடைமுறையில் இருக்கிறதோ அதற்கேற்றது போலத்தான் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வீட்டை விட்டு வெளியே போறாரு ஒருத்தருன்னா அவர் சாயங்காலம் திரும்பி வருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்திலே கஷ்டமாகி போயிடுச்சு. அப்போது எந்த நிலைமையில் ஜாதகம் இருந்தால் இப்படி அப்படின்னா, லக்னத்திற்கு 4ஆம் வீட்டதிபதியும் 4ஆம் பாவகமும் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதியும் 8ஆம் பாவகமும் வரணுதில் அப்போ தான் நமக்கு புள்ளிவிவரமான விஷயங்கள் கிடைக்கும். இந்த இரண்டும் அந்த ஒரு தசாபுத்தி காலங்களிலே இவர் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு புதுமையான இன்னொரு கேள்வி உள்ள வரும். அதாவது சாரம் 8ஆம் வீட்டதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதையும் நம்ம பார்க்கணும். 4ஆம் வீட்டதிபதி வண்டி வாகனம் என்ற விஷயம் 4ஆம் இடத்தை குறிக்கும். அந்த 4ஆம் இடத்தின் கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் யாரோ அவர் எந்த நிலைமையில் அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி அந்த காலகட்டத்தில் நெருங்குதா நெருங்கவில்லையா
எந்த வயதுகளிலே இது வரும்? 8ன்னா ஆயுள் பாவகம், 4ன்னா வண்டி வாகன யோகம். அப்போது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எந்த அளவிற்கு அந்த மனிதனை இந்த தசாபுத்தி காலங்களிலே தாக்கும், இது நாம் கண்டுபிடிச்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போது 8ஆம் வீட்டதிபதியும் 4ஆம் வீட்டதிபதியும் 6, 8, 12ஆம் வீடுகளிலே மறைந்து நின்று தசாபுத்திகள் நடத்தினாலும், நீசமடைந்தாலும், அஸ்தமனங்கள் அடைந்து தசாபுத்திகள் நடத்தினாலும், அந்த வயதுகளிலே அந்த தசாபுத்தி காலகட்டத்திலே இந்த ஜாதகனுக்கு எந்த வயது நடக்கிறதோ அதை பார்க்கணும். இது பார்த்து பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி எந்தெந்த காலகட்டத்தில் வரும்னா அவருடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே தான் நமக்கு புரியும். இந்த வயதுகளிலே இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டதிபதி தசாபுத்தியும் 4ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தியும் இந்த காரகங்களின் தசாபுத்தி காலங்கள் நடக்கிறது அப்படின்னு நாம் சொல்ல முடியும். இது பொதுவாக மட்டும்தான் பார்க்கணும். அப்போது நீசம் அடைந்த தசாபுத்திகள் நடத்தினாலும் பிரச்சனை தான். அதே போல் நவம்சத்தில் சனியினுடைய வீடுகளில், சனி பகவானுடைய வீடுகளில் இந்த 8ஆம் வீட்டதிபதியும் 4ஆம் வீட்டதிபதியும் இணைந்து அல்லது தொடர்புகள் பெற்று தசாபுத்தி நடத்தினாலும் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அடிக்கடி விபத்துக்களை சந்தித்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு. வணக்கம்.